வணக்கம் மாணவர்களே, நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேல்குலஸ்னால் என்ன, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, கேல்குலஸில் என்ன டைப்ஸ், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்னால் என்ன, இன்டெக்ரல் கேல்குலஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியலுக்குள்ளே மட்டும் போக ஆரம்பிக்கலாம். பிகாஸ் ஏன்னா டிஃப்ரென்ஷியல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்டெக்ரல் போகலாம். ஏன்னா இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியலும் ஆப்போசிட் ஈச் அதர் தான். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்கன்னா m is equal to tan theta போடுவீங்க. ஞாபகம் இருக்கா 10th ஸ்டாண்டர்டில்? ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா m is equal to tan theta ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போடுவோம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா y divided by x ஸ்லோப் m is equal to y divided by x போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், என்கிட்ட மொத்தம் 3 ஸ்லோப், அதாவது ஒரு லைன். அந்த லைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா m1 m2 m3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்லோப் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே பாருங்கள், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோப் எங்கே கண்டுபிடிச்சாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோப் வில் பி சேம், மாறவே மாறாது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்லோப் m1 நான் போட்டிருக்கேன் பாருங்கள், del y டிவைடட் பை del x போட்டிருக்கேன்னா del y டிவைடட் பை del x. m2க்கு del y டிவைடட் பை del x போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும், m3க்கு போட்டாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்கள் எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சாலுமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி என்ன சொல்கிறது, சேம், மாறவே மாறாது. ஸோ இது வந்து நார்மல் அல்ஜிப்ரிக் மெத்தடில் நம்ம போட்டுடலாம். ஸ்லோப் m is equal to del y divided by del x அப்படின்னு சொல்லிட்டு இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் நார்மல் ஒரு சின்ன அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் நம்ம போட்டுடலாம். பட் இங்கே கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இஃப் இட் இஸ் அ கர்வ், ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் அந்த லைன் வந்து வளைஞ்சு இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் வேற வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நார்மல் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா போட முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், கால்குலஸ் யூஸ் பண்ணணும். கீழே பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்ட்டு ஒரு கர்வ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு கர்வ் இருக்கா, இதுதான் கர்வ். இந்த கர்வ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஸ்லோப் எடுத்திருக்காங்க, s1 s2 s3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்லோப் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லோப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. இது del x, இது del y அப்படின்லாம் சொல்லி போட்டாச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்வ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் ஸ்லோப் வேற வேறையாக தான் இருக்கும். அப்போ s1 s2 s3 கன்ஃபார்மாக மூணுமே சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, தனித்தனியாக இந்த இடத்துல செக்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது பாருங்க, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ், அதோட எண்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸா. ஏன்னா இது எக்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை சேர்த்து தான் நீங்கள் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் ஃபைனல், அதாவது இந்த இது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதை நான் போட்டேன்னா டெல் எக்ஸ் மட்டும் கிடைக்குமா. ஸோ இதை தனியாக நான் கண்டுபிடிச்சு வச்சாச்சு இங்கே. அதே மாதிரி இங்கே இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். இப்போ இது எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன்ப்பா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். ஏன்னா இதை பொறுத்து எனக்கு இது மாறுமா, அதே மாதிரி இதை பொறுத்து எனக்கு இது மாறிக்கிட்டே இருக்குமா. அதாவது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஒய் ஆக்சிஸ் மாறிக்கிட்டே இருக்கும் தானே அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ எக்ஸ் இங்கே 2 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு இது வந்து 10 வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒய் வந்து 20யா, எக்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 30யா. அப்போ எக்ஸை பொறுத்து ஒய் மாறிட்டே தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி ஒய்க்கு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன் பாருங்க, எஃப் இது ஒய்னு நீங்கள் போடலாம். அதாவது எக்ஸை பொறுத்து இது மாறதுனால இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸை பொறுத்து இது மாறதுனால ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இது ஃபைனல், இது மைனஸ் இனிஷியல், இங்கே இப்படியே இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியாச்சு, கீழே வந்து பார்த்துட்டோம்னா டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஆக்சிஸில், ஃபங்க்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நான் கண்டுபிடிச்சு நான் வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல சைடில் ஒரு நோட் எழுதியிருக்கோம் பாருங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கர்வுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் ஸ்லோப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் கால்குலஸ் கொண்டு வந்தாங்க. So if you consider a small portion of a curve, it can be considered as a straight line. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதா,
கர்வா இருந்துச்சுன்னா ஒரு இடத்துலயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன மாறிட்டே இருக்கும், ஸ்லோப் மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்டான ஸ்லோப்பே கிடையாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய கர்வ்ல ஒரு சின்ன செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளே வந்து பார்த்துட்டீங்கன்னா பூமி மேல இருக்கோம், எர்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா வளைஞ்சிருக்கு, திஸ் இஸ் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வீட்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ இல்ல ஒரு ஒரு நீங்க ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கீங்க, அதை மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப எங்கேயாச்சும் வளைஞ்சு வர்றது தெரியுதா? ஏன்னா அவ்வளோ பெரிய கர்வேச்சர்ல எர்த்துங்கிறது அவ்வளோ பெருசு, கிலோமீட்டர் கணக்குல இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ பெரிய இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் தான் நம்ம வாங்கி இருக்கிற ஒரு நிலம். அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து மெஷர் பண்றப்ப எனக்கு பூமி வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த இடமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வளைஞ்சிருக்குமா? இருக்காது. நான் சொல்றது புரியுதா? ஒரு பெரிய கர்வேச்சர்ல ஒரு சின்ன செக்மெண்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கர்வ் வளைஞ்சது தெரியாது, அந்த கர்வ் என்னவா தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதைத்தான் இங்க சொல்ல வராங்க பாருங்க இந்த இடத்துல. ஒரு பெரிய கர்வ் இருக்குப்பா, அந்த கர்வ்ல ஒரு சின்ன செக்மெண்ட்டை நான் கட் பண்ணி நான் எடுக்கிறேன். அப்போ அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கர்வ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இட் கேன் பி கன்சிடர்ட் as a ஸ்ட்ரெயிட் லைன், மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஸ்லோப் போடுவீங்கிறாங்க. முன்னாடி நான் சொன்னேன்ல ஒரு கர்வ்ல ஒரு இடத்துல பாயிண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாறிட்டே இருக்கும் ஸ்லோப்போட பாயிண்ட். அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா கஷ்டம். அப்போ அந்த கர்வ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை கன்சிடர் பண்ணணும். எப்போ ஸ்ட்ரெயிட் லைனா கன்சிடர் பண்ண முடியும், மொத்த கர்வையும் எடுத்தோம்னா நம்ம அது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்ல முடியாது, ஏன்னா அதை பார்த்தாலே கர்வ்னு தெரிஞ்சிடும். அப்ப அவ்வளோ பெரிய கர்வ்ல ஒரு சின்ன செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுங்க, இட் பிகம்ஸ் a ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எப்போ போல நீங்க என்ன போடுவீங்க, y divided by x. ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இதுதானே y ஆக்சிஸ், y divided by x. ஏன்னா முன்னாடி நம்ம ஸ்லோப்புக்கு தானே போட்டோம் y divided by x. ஸோ அதைத்தான் இங்கேயும் நம்ம போடுறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, f of x plus del x minus f of x divided by del x போட்டாச்சு. அது என்னப்போ முன்னாடி இந்த இடத்துல லிமிட் del x tends to 0 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, del xனா உங்களுக்கு தெரியும், del x அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா del x. அப்போ del x tends to 0 ஏன் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு கீழே நான் காரணம் எழுதியிருக்கேன் பாருங்க. To consider curve as a straight line, then del x should be very small, more or less equal to 0. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதா அந்த del x இருக்கோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கர்வை நீங்க ஸ்ட்ரெயிட் லைனா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த del x ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது கர்வ்னு எனக்கு காமிச்சு கொடுத்துரும். அப்போ del x எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதா இருக்கணும், tends to 0, ஜீரோவே கிடையாது, tends to 0, 0.1 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இருந்துச்சுன்னா இட் கேன் பி கன்சிடர்ட் as a straight line. அப்போ ஓவராலா இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னு பாருங்க. இது வந்து இன்டெக்ரல்பா, இன்டெக்ரல் கால்குலஸ். அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா, வால்யூம், லென்த் ஆஃப் தி கர்வ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே டிஃபரன்ஷியல் கால்குலஸ் d டிவைடட் பை dx இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறது டெரிவேட்டிவ், dxங்கிறது டெரிவேட்டிவ். இதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்துல நான் சொல்றேன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ். நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்கும் இன்டெக்ரல் கால்குலஸ்க்கும் வித்தியாசம் என்னன்னு. Differential calculus deals about derivative, integral calculus deals about integral. Differential calculus வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய எலமெண்ட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணுறது differential calculus. Integral calculus அப்படிங்கிறது சின்ன சின்னதாக கட் பண்ணது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது integral calculus அப்படின்னு நம்ம பார்த்தோம். Differential calculus வந்து பார்த்தோம்னா studies about the slope on the curve. Integral calculus அப்படிங்கிறது ஏரியா, வால்யூம் ஆர் லென்த் ஆஃப் த கர்வ் பிலோ த கர்வ் அப்படிங்கிறது. ஸோ calculus basically means when something changes with respect to other. ஒன்றை சார்ந்து இன்னொன்று மாறிட்டே இருந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம calculus அப்படிங்கிற ஒரு டாபிக்கையே நம்ம கொண்டு வந்தது. கீழே எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. கரெக்டா? ரேட் ஆஃப் ஸ்பீட் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. ஸோ டிவைடட் பை டைம்னு வந்துட்டாலே அதுக்கு பேர் ரேட். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட்னாலே சம்திங் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் அன் வெலாசிட்டி அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அடுத்தது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிக்கு பேர் என்னது, ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்க்கு பேர் என்ன, ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே. ஸோ when something changes with respect to other, we use a technique called as an calculus. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்த்தது. இப்போ நம்ம இதில் ஒன்றா பார்க்கலாம் பாருங்க. இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எழுதியிருக்கேன்.
ரொம்ப ஒன்னொன்னுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. If x is a displacement, if you differentiate x one time, you will get velocity. இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லா மெத்தடும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை நான் போட்டு காமிக்கிறேன்னு நான் சொன்னது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு டிஸ்டன்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா, இப்போ அந்த ஒரு டைம் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிற வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். சொல்றது புரிஞ்சா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது dx டிவைடட் பை dt. சொல்றது புரியுதா? dx டிவைடட் பை dt. dxங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், dtங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதை நான் ஒரே ஒரு டைம் நான் பண்ணேன் அப்படின்னா வெலாசிட்டி கிடைக்கும். ரெண்டாவது ஒன்று எழுதியிருக்கோம் பாருங்க, வெலாசிட்டியை அதாவது போன ஸ்டெப்ல கிடைச்ச வெலாசிட்டியை இன்னொரு டைம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ பண்றப்ப எனக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆக்சலரேஷன். இல்லாட்டி நீங்க டைரக்டா டிஸ்பிளேஸ்மெண்ட்டையே ரெண்டு டைம் பண்ணிடலாம். பாருங்க இங்கேயே நான் தெளிவா போட்டிருக்கேன் பாருங்க. இஃப் v is velocity, if you differentiate velocity one time with respect to time, or if you differentiate displacement, xங்கிறது displacement டூ டைம்ஸ், டைரக்டாவே ரெண்டு டைம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? ஆக்சலரேஷன். இப்போ மறுபடியும் ஒரு டைம் இருக்கு நான் சொல்றேன் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த வித் ரெஸ்பெக்ட் டு என்னங்கிறது நீங்க தெளிவா சொல்லணும். அது சொல்லாமலாம் இது பண்ண முடியாது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே. ரெண்டாவது, கிடைச்ச வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம், உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். இல்லாட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கட்டும். இதுக்குண்டான ப்ராப்ளம்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. லைனா கேட்டுக்கிட்டே வாங்க. பாருங்க கீழே வந்து நான் நோட்டேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. dx டிவைடட் பை dt. dxங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், xங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த வெலாசிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு d ஸ்கொயர் x டிவைடட் பை dt ஸ்கொயர், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், xங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெண்டு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப வரி பண்ணிக்கிறாதீங்க. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஸ்கொயர் போட்டேன்னா இதுக்கு பேர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். தேர்ட் ஆர்டர் கியூப் போட்டேன்னா தேர்ட் ஆர்டர்னா மூணு டைம் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். அப்ப இதுல பாருங்க, டிஃபரன்சியேஷன் இஸ் ஆப்போசிட் டு இன்டகிரேஷன். அது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியற மாதிரியே இங்க நான் போட்டிருக்கேன். இதுல பாருங்க, உங்களுக்கு நான் மறுபடியும் அந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு வருது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரா எதிர்கட்சிக்காரனை பார்த்து நான் கேட்கறேன், நீ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நடத்துறியா இல்ல கதை சொல்றியா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வரைக்கும் கதையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்னங்கிறது நீ தெளிவாகவே சொல்ல அப்படின்ட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, வீடியோ நீங்க பார்க்க பார்க்க ரொம்ப ஈஸியா தான் புரியுங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்ட்டு. அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி நான் காமிச்சிடுறேன் இந்த இடத்துல, ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு. How differential calculus and integral calculus are opposite to each other அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிறப்ப நிறைய இருக்குப்பா. ஃபார்முலாஸ் டசன் கணக்குல இருக்கு. அதுல பேசிக்கான எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஃபார்முலா, எப்படி நம்ம எல்கேஜியில் சேர்ந்தோம்னா ஏபிசி ஆல்பபெட்ஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் தான் இந்த ஃபார்முலா தான். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே, ரொம்ப குட்டி ஃபார்முலா இதுதான். இங்க பாருங்களேன், அதாவது x பவர் என்ன நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, x பவர் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு dx வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னன்னா n x பவர் n மைனஸ் 1. x பவர் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு dx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get n x பவர் n மைனஸ் 1. ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி இன்டகிரல் x பவர் என்ன இன்டகிரேட் பண்ணா, இன்டகிரேட்டிங் x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்பா, இங்க x பவர் என்ன வந்து பார்த்தோம்னா இன்டகிரேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு x. பாருங்க இங்கே இது
with respect to x. இதைத்தான் நீங்க with respect to என்னன்னு சொல்ல முடியும். இது t இருந்துச்சுன்னா with respect to t. So dxங்கிறதுனால with respect to x. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா x power n plus 1 divided by n plus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இருக்கலே வச்சு ஸ்டார்டிங் குட்டி ஃபார்முலா இதுதான், ஏபிசி மாதிரி இது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் இங்கே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இஃப் ஐ டிஃபரன்ஷியேட் எக்ஸ் கியூப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒரு சிம்பிளான ஒரு இது எடுத்திருக்கேன், எக்ஸ் கியூப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்துட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இப்படி எழுதிக்கலாமா, டி டிவைடட் பை டிஎக்ஸ் எக்ஸ் கியூப்னு எழுதிக்கலாமா. அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்முலா இங்கே என்ன போட்டிருக்கேன், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அதாவது பவரை முன்னாடி மல்டிப்ளை பண்ணி பவர் மேலே ஒன்றை மைனஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே பவர் என்ன இருக்குது எனக்கு இந்த இடத்துல 3 இருக்கா. அப்போது 3யை முன்னாடி மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஒன். அப்போ ஆன்சர் என்ன, 3x ஸ்கொயரா. பாருங்க, ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சா. அப்போ எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன, 3x ஸ்கொயர். அப்ப x பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன, x பவர் 4. யோசிச்சு பாருங்க, அப்ப என்ன வரும், 4 முன்னாடி வருமா, 4x பவர் மேல ஒரு நம்பரை குறைக்கணுமா. ஸோ 4ல இருந்து 1 குறைச்சிட்டீங்கன்னா 3. அப்ப 4x பவர் 3. புரிஞ்சா. ஸோ பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை முன்னாடி போட்டுட்டு மேல இருக்கிற பவர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை கம்மி பண்ணிடுங்க. அவ்வளவுதான் டிஃபரன்சியேஷன் இந்த இதுல. சின்ன ஃபார்முலால நான் சொல்றேன், உடனே இதோட முடிஞ்சா அப்படின்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. இன்னும் நிறைய இருக்கு, இதுதான் பேசிக். ஓகே, அப்போ இங்கே ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3x ஸ்கொயர் எனக்கு கிடைச்சிருக்கா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே கிடைச்ச ஆன்சரை தூக்கி கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும், இந்த கொஸ்டினே தான், டிஃபரன்சியேஷனோட கொஸ்டினே தான் எனக்கு இன்டகிரேஷனோட ஆன்சர் வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா they both are opposite to each other. சரி, பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்க, 3x ஸ்கொயர் இங்கே கிடைச்ச ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆன்சரை நான் இங்கே கொண்டு வந்து இதை கொஸ்டினாக வச்சு இங்கே நான் இன்டகிரேட் பண்ணுறேன். So integral 3x square dx, 3x square dx. ஓகே, அப்ப இதுக்கு இந்த இடத்துல ஃபார்முலா என்ன, பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேலே 1 ப்ளஸ் பண்ணுங்க, அந்த நம்பர் அப்படியே டினாமினேட்டர்ல பவர் இல்லாமல் நார்மலான டினாமினேட்டர்ல n + 1 போடுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3 அது அப்படியே இருக்கட்டும், இது கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் அடுத்ததுல நான் சொல்கிறேன். 3, இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட் பண்ண போகிறேன்னா அந்த சிம்பிளை மறுபடியும் நீங்கள் திருப்பி போடக்கூடாது. மறுபடியும் நீங்க தப்பி தவறி போட்டீங்கன்னா அது இன்னொரு டைம் பண்ணணும்னு அர்த்தம். புரிஞ்சா. அப்ப இந்த கொஸ்டினை நான் ஒரு டைம் இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளை நான் திருப்பி நான் போடல பாருங்க. ஸோ 3 அப்படியே நான் வச்சிருக்கேன். எக்ஸ் 2 என்னது 2 + 1, ஏன்னா n + 1 தான் இந்த இடத்துல. பவர் என்ன இருக்கோ அது கூட ஒரு நம்பரை பிளஸ் பண்ணி டிவைடட் பை அந்த நம்பர் அப்படியே கீழே போடணும். அப்போ 3x பவர் 2 + 1 டிவைடட் பை 2 + 1. அப்போ என்ன கிடைக்கும், 3x³ டிவைடட் பை 3 கிடைக்குமா. இப்போ 3 3 கேன்சல் ஆயிடும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது எனக்கு, x³ எனக்கு கிடைக்குதா. ஓகேவா, இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு என்னன்னு. அப்போ டிஃபரன்சியேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்று கம்மியாகும். இன்டகிரேஷன்ல பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமாகும். டினாமினேட்டர் பற்றிலாம் எதுன்னு சொல்லப்பா. டிஃபரன்சியேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய பவர் வந்து கம்மியாகும். பாருங்க, இங்கே 3 இருந்தது, இங்கே எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 2 ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 இருந்தது, எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 3 ஆயிருக்கு. நான் பவர் மட்டும் சொல்றேன், கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லலை. டிஃபரன்சியேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து பார்த்துட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ எக்ஸுக்கு மேலே வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 இருக்கா, அந்த 3யை வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணி பவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 குறைப்பீங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பவரை வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ் பண்ணி அதே நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் போடுவீங்க. இந்த 3 எப்போதைக்கு இது நீங்கள் பார்க்காதீங்க, 3ங்கிறது கொஸ்டினில் இருக்கிறது. நான் வெறும் இந்த ஃபங்க்ஷனை வச்சு மட்டும் சொல்கிறேன். அப்போது பவரை 1 ப்ளஸ் பண்ணி அந்த ப்ளஸ் பண்ண நம்பரையும் சேர்த்து டினாமினேட்டரில் நம்ம போடுறோம். அப்போ இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இதுதான் நார்மலானது. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இஃப் ஐ டிஃபரன்ஷியேட் கான்ஸ்டன்ட் வி கெட் 0. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லெட்டருக்கு சம்பந்தம் இல்லாத யாரு மேல இருந்தாலுமே அது கான்ஸ்டன்ட் தான். இது dx-ஆ, அப்ப x சம்பந்தப்பட்டது மேல இருந்தா மட்டும்தான் என்னால வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதை தவிர வேற எந்த லெட்டரோ இல்ல வேற எந்த நம்பர் மட்டும் தனியா இருந்தாலும் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட். அப்ப இங்க பாருங்க 2 நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். மேல இங்க எங்கேயாச்சும் எக்ஸ் இருக்கா, 2 பக்கத்துல எக்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப வெறும் 2 மட்டும் தனியா இருக்கா, அப்ப 2 இஸ் கால்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட். அப்ப அந்த கான்ஸ்டன்ட்டை இதெல்லாம் டைரக்டா எழுதுறதுதான்ப்பா, உங்களுக்கு நான் இப்ப ரொம்ப தெளிவா எழுதி காமிச்சிருக்கேன். நான் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0.
ஓகேவா? எல்லா கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. கான்ஸ்டன்ட் வந்து பிளஸ் மைனஸ்ல இருக்கா இல்ல கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரலா பார்த்துக்காங்க. ஸோ டிஃபரன்சியேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதே இங்க இன்டகிரேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இந்த டெரிவேட்டிவோட லெட்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆட் ஆயிடும். பாருங்க 2வை நான் இன்டகிரேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு dx. 2வை இன்டகிரேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு dx. அப்ப ஆன்சர் என்னன்னா 2x. அப்போ 3யை வித் ரெஸ்பெக்ட் டு dx நீங்க பண்ணீங்கன்னா 3x. ஓகேவா? இப்போ 2dz இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 2z. அப்ப இங்க என்ன டெரிவேட்டிவோ அந்த லெட்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது கூட மல்டிப்ளை ஆகிக்கும் அப்படியே. ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். டிஃபரன்சியேஷன்ல வந்து கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. இன்டகிரேஷன்ல கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணோம்னா அந்த டெரிவேட்டிவோட லெட்டர் ஒன்று அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கும். இங்க dx இருக்கிறதுனால 2 இன்டூ dz இருந்துச்சு அப்படின்னா 2 இன்டூ z. dy இருந்துச்சுன்னா 2 இன்டூ y. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே என்ன அர்த்தம்? இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் ஆப்போசிட் அப்படிங்கிறது ஒரு 2 கான்செப்ட் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே பார்க்கறதா வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே ஃபார்முலாஸ். இது எல்லாமே டிஃபரன்ஷியல்ல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். தெளிவாக லைனாக எழுதிக்கிட்டால் நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. பாருங்க எக்ஸ் பவர் என்ன நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. கான்ஸ்டன்ட் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e பவர் x. e பவர் 2x பண்ணீங்கன்னா 2e பவர் x. புரிஞ்சா? e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x. e பவர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2e பவர் x. e பவர் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3e பவர் 3x. ஓகேவா? இது log x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 divided by x. sin x பண்ணோம்னா cos x. cos x பண்ணோம்னா minus sin x. இது எல்லாமே டிஃபரன்சியேஷன். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா secant square x. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus cosecant square x. secant square x secant x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா secant x into tan x. cosecant x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus cosecant x into cot x. இப்போ அடுத்தது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். sin இன்வர்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 divided by root of 1 minus x square. cos inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் மட்டும் முன்னாடி போட்டா போதும். நெக்ஸ்ட் tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 divided by 1 plus x square. tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by 1 plus x square. tan ஓட ஆப்போசிட் தான cot. அப்ப cotக்கு என்ன வரும்? முன்னாடி ஒரு மைனஸ் மட்டும் போட்டா போதும். அடுத்தது secant x வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 divided by x into root of x square minus 1. அண்ட் அதே வந்து பார்த்துட்டீங்கன்னா கொசீக்கண்ட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா -1 divided by x root of x square minus 1. ax இந்த ஃபார்முலா தான்ப்பா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த குட்டி குட்டி 1 மார்க்கில் என்சிஆர்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியானதில் கேட்டு ஆப் வச்சு விட்ருவாங்க. கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. a பவர் எக்ஸ் பாருங்க, ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் கீழேயும் ஃபங்க்ஷன் பவர்லேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேவா? a பவர் எக்ஸ் லாக் a பவர் எக்ஸ் லாக் a அப்படின்னா என்னன்னா 2 பவர் x ஆன்சர் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? 2 பவர் x log 2 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு மேல ஃபங்க்ஷன் xங்கிறதே ஃபங்க்ஷன். ஏன்னா இதான்ப்பா டெரிவேட்டிவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா x ஃபங்க்ஷன் அதோட அதுக்கு மேல பவரும் ஃபங்க்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா x பவர் x into 1 plus log x அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே வந்து பார்த்தோம்னா x பவர் 2x இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் இந்த இடத்துல சைடில் எழுத மறந்துட்டேன், இது மட்டும் எழுதிட்டேன். x பவர் 2x இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். அப்போ என்ன வரும்னா x பவர் 2x into 2 plus log x. புரிஞ்சா? ஓகே. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா uv மெத்தட். ஸோ uv டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா uவை வச்சுட்டு vயை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. u அப்படியே வச்சுக்கிட்டு vயை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ யூவை டச் பண்ணாமல் வச்சுக்கிட்டு விஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ப்ளஸ் விஏ டச் பண்ணாமல் வச்சுக்கிட்டு யூவை வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூவை வச்சுக்கிட்டு விஏ பண்ணணும். ப்ளஸ் விஏ வச்சுட்டு யூவை வந்து பார்த்துட்டோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து யூவி மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ பை வி மெத்தட். விஏ வச்சுட்டு யூவை வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மைனஸ் போடணும் இந்த இடத்துல. மைனஸ் u வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. இங்க எழுதுனீங்களா, இதையே திருப்பி எழுதி நடுவில் ஒரு மைனஸ் போடணும்.
அதாவது இங்கே இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதி இந்த டேர்மை ரெண்டாவது எழுதி நடுவில் ஒரு மைனஸ் போட்டுட்டு ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர், இதுக்கு பேர் யூ பை வி மெத்தட். இந்த 20 ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த 20 ஃபார்முலா நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸுமே உங்களால் போட முடியும், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேட்டாலும் சரி. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 டைம்னாச்சும் எழுதி பார்த்துருங்க. ஏன்னா எனக்கே ஒரு சில டைம் பார்த்தா தான் எனக்கு தெரியும், டக்குனு டேபுலேஷன் எடுத்து பார்க்கணும், அப்போதான் நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால மறக்காம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தரவு பண்ணி வச்சுக்காங்க. இது நீங்கள் உட்காந்து மறுபடியும் எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த இந்த இதோட பிடிஎஃப் எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட நேம், உங்களோட ஸ்கூல் நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து நீங்கள் வீடியோவை பார்த்து பார்த்து பாஸ் பண்ணி எழுதி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம பார்ட் 3 வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அடுத்ததில் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மெத்தட் 1 2 3 போட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் கைஸ்.